இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவோட அப்பா வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறாரு. நான் வந்து சமைச்சிட்டேன். முருங்கைக்கீரை வந்து எப்பவுமே இவர் தான் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் கல்யாணம் ஆனதுலேருந்து முருங்கைக்கீரை சூப்பராக பண்ணுவார். நானும் நல்லா தான் செய்வேன், செய்ய மாட்டேன்ல, அதை தலையாட்டாத. ஆனால் இவர் நல்லா செய்வார். அது மிளகாலாம் பூண்டு எல்லாம் வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அதை அரைச்சி செய்வார். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. நான் என்ன பண்ணுவேன், வெறும் மிளகாத்தூள் போட்டு வேர்க்கடலை தூள் பண்ணி போட்டுருவேன். அது எப்படி செய்யணும், பொரியல் பண்ணும்போது மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கூட போடணும். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அதுக்குன்னு முறை இருக்குது, அந்த முருங்கை இருக்குது. அது கூட எப்படி செய்யறது பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லி அவரே சமைக்க விட்டுறது. அது எங்கள் அம்மாவோட ட்ரிக்ஸு. இது நிறைய பேருக்கு தெரியாது, அவருக்கே தெரியாது. எது நம்மளை புகழறாங்கன்னு சொல்லி அவன் செஞ்சு கொடுத்துட்ருப்பாரு. இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் பாரு. சாப்பாடு செஞ்சாச்சு. இது வந்து அன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தோமா, அதில் ஒரு சின்ன முருங்கைக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் இருந்தது. அது கூட ஒரு உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு நல்லா சூப்பராக இது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. காரக்குழம்பெல்லாம் சாதத்தோடு பிசினஸ் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். முட்டை வந்து வறுவல். இதை வந்து தயிர் தாளிச்சு வச்சுருக்கேன். சமையல்லாம் நான் முடிச்சுட்டேன். இப்போ வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து எல்லாம் எப்படி செய்யறது காட்டுங்க. நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ தான் வேர்க்கடலையாக வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். வர மிளகா அதுக்கு கூட காரத்துக்கு அது நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி அந்த வேர்க்கடலையை வச்சுருக்கேன். பூண்டு தோலோடு வச்சுருக்கேன். இது 3 தான். எல்லாமே வந்து வறுத்துட்டு தானே, மூணுமே வறுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு பொடியாக நைஸாக பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருங்கீரை நல்லா வந்ததுக்கப்புறமா அதில் போட்டு நம்ம ஆட் பண்ணினா போதும். கூட சால்ட். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனால் அப்பா வீடியோ எடுக்கலன்னா எப்படி பேசுவார். வீடியோக்குள்ளே வந்தாலே அது எப்படி தான் பேசாமல் போயிடுறாருன்னு தெரியல. பேச்சே வரமாட்டேங்குது. அப்போ டெய்லி வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறேன், பேசுறது பார்க்குறவங்களுக்கு பாரு, இவர் வாயே இல்லை, பேச மாட்டார். ஆனால் இவர் மிக்ஸி போட்டு அதை பொடி பண்ணிக்கலாமா? பொடி பண்ணிட்டு உடனே பேச பயங்கரமாக செஞ்சுருக்குமா அஸ்மா. இங்கே பாருங்களேன், அஸ்மா வந்து பிஸ்கெட் செஞ்சுதான். அதை அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வீடியோ எடுத்துனுக்குறோம். எனக்கு தெரியாத ஆண்டி, நீ எனக்கு பிஸ்கெட் நான் எப்படி செஞ்சுன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு தான் நீங்கள் வீடியோ எடுக்கணும். ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குது. அதனால தான் வீடியோ எடுக்க. சூப்பராக இருக்குது. பயங்கரமாக செஞ்சுருக்கேன். நல்லா பண்ணியிருக்குது பிஸ்கெட். ஓவனில் தான் செஞ்சுதம்மா. சூப்பர். ஃபோன் இப்போ சொல்லிட்டாதான் அது அமைதியாக நான் வீடியோலேயே சொல்லியாச்சு அஸ்மா. ஆன்ல இருக்குதா? அதனால வந்து அஸ்மா சூப்பராக பண்ணிக்கிற அஸ்மா, டேஸ்ட் மட்டும் கொடுத்தாதான் நான் சொல்ல முடியும். அம்மா ஆன்ல இருக்கான்னு சொன்னது இந்தாடாமா. ஐயோ, நான் கேமரா ஆன்ல இருக்குன்னு சொன்ன, நீ ஃபோன் ஆன்ல இருக்குங்கிற. ஐயோ அஸ்மா சொல்லிடலாம், அப்புறம் ஃபோன் பண்ணினே இருக்குமே அப்படின்னு. நேர்லேயே வரேன் எடுத்துட்டு நம்ம வச்சுட்டு கொஞ்சம் கொரப்பா வேர்க்கடலை பூண்டு மிளகாய் இதுவரையும் போட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்கினா போதும். அப்போ நான் ரொம்ப நேரமா ஆமாம்மா, நானே கேட்கணுமா என்னம்மா அந்த பாக்ஸு சொல்லுமா. பாருங்களா, ஈவினிங் போட்டு வச்சுக்கிறேன்னா இட்லி மாவு, தோசை மாவுக்கு இது மட்டும் தோசைன்னு போட்டு வச்சுக்கிறோம். எப்பவுமே நான் வந்து அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்லுங்க, இந்த டப்பா வாங்கி 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இது. இன்னமும் நான் இதில் தான் மாவு போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இதில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இட்லிக்கு வந்து வெறும் ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் போட்டு அரைச்சி இந்த பாக்ஸ் நிறைய வச்சுக்குவேன். இது வந்து 2 டம்ளர் இட்லி அரிசினா 2 டம்ளர் வந்து ரேஷன் அரிசி, அது வந்து போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். தனித்தனியாக அரைச்சி ஒரு வேளை இட்லி ஒரு வேளை தோசை அப்படி தான் செய்வேன். இப்போ இந்த மாவு வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மாவுன்னா சும்மா மாவு இல்லை, இங்கே பாருங்க, ஒரு ஊரே சாப்பிடும். வியாபாரம் பண்ணலான்னு சொன்னால் மட்டும் கேட்க மாட்டாங்க போல. இங்கே பாருங்க, ஒரு ஊருக்கே வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கு மாவு. டன்டனை இது ஒரு ஸ்டீல் அண்டா. 1.5 குடம் தண்ணி பிடிக்குன்னு நினைக்கிறேன். 2 குடம் தண்ணி பிடிக்கிறாண்டா. அது 1.5 குடத்துக்கு மாவு போட்டு வச்சிருக்கேன். மாவு இவ்வளோ எதுக்கு அரைச்சுன்னு அவங்க சொன்னால் பரவாயில்ல, அம்மா அரைச்சது ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரியாவுக்கு வந்து தாலிப்பூச்சி கொடுத்துக்காக அவங்க மாமியார் வீட்டிலேருந்து சொந்தமாக, நான் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கிறாங்களா, அதிகமாக கூப்பிடவே இல்லை. ஒரு 20 பேர் எப்படியோ வருவாங்கன்றதுனால இங்கே அக்கம் பக்கம்லாம் கூப்பிடவில்லை. அதனால் காலையில் டிஃபனுக்கு ஒரு 20 பேருக்கு டிஃபனு, நைட்டுக்கு 20 பேருக்கு டிஃபன் செய்வோம். மதியத்தில் சாப்பாடு செஞ்சிடும். 4 கிலோ அரிசி, 2 கிலோ ரேஷன் அரிசி, 2 கிலோ வந்து இட்லி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 கிலோ வந்து ஜவ்வரிசி, அப்புறம் உளுந்து வந்து 1 கிலோக்கு 200 கிராம்னு சொல்லிட்டு 4 கிலோக்கு 800 கிராம் உளுந்து ஊற வச்சு
நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து ஆட்டின உடனே வச்சுட்டா நம்ம எடுத்து செய்யும் போது மாவு புளிக்காது. 8 மணி நேரம் வெளியே வச்சுட்டு நல்லா மாவு புளிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம வேணுன்றப்ப எடுத்து அரை மணி நேரம் முன்னாடி வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இது எடுத்து பாக்ஸில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லைன்னா ஒன்றும் ரொம்ப புளிப்பாயிடும். இங்க பாரு இவரு பாட்டு வேலை பண்ணிருக்காருடா. என்னம்மா போட்டாரு? செய்முறை அவர் கொடுக்கலமா, நீ கொடுத்துருமா. உன் சப்ஸ்கிரைபருக்கு நீ தான் செய்முறை சொல்லணும். நான் கடாய் வச்சுட்டேன், ஸ்டீல் கடாய். அதில் ஒரு 3 ஸ்பூன் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கீரையை நல்லா கழுவி வச்சிருக்கேன். இதை எடுத்து நம்ம போட்டு அதில் பண்ணும்போது இவ்வளோ கீரை இருக்குன்னு பார்ப்பீங்க. போட்டா போடுவேன், எண்ணெயில போடணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற ஆள் இதுதானா? எண்ணெய் காஞ்ச பருப்பு முருங்கைக்கீரை கழுவி நீ சொல்லி இருக்கிற நல்ல கீரை. பயப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. எல்லாம் கீரை நம்ம பழைய வீட்டு கீரை, அது மறக்கவே முடியல. பழைய வீட்டை காலி பண்ணி 2 வாரம் ஆகுதுமா. இந்த அப்பா ஏரியா பக்கம் போறது இதனால தானா? ரொம்ப தாண்டி பார்க்கதான் இவ்வளோ கீரை. அதை வதக்கி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான பொரியலா? அதுக்கு நீங்கள் வேர்க்கடலை வறுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. அது மட்டும் ஈஸியான வேலையா உங்களுக்கு? வேர்க்கடலை வந்து தோல் எடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலையை யார் பார்க்குறது? இந்த பக்கம் அம்மா ஒரு பக்கம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே எடுத்து வைக்கும்போது கலக்கிட்டு எடுத்து வைக்கணும். ஏன்னா உளுந்துலாம் மேலே வந்துடும், அரிசி மாவு அடிக்க. ஆனால் ஒரு மரம் கலக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சா நம்ம என்ன 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே முடிஞ்சுது. ஒன்றும் வதக்கணும். இதை சிம்பிள் வச்சுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும். அப்புறமா உப்பு போட்டு அந்த நம்ம வதக்கி இது பண்ணி வச்சுருக்கோம், பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது முதல்ல உங்களுக்கு சொல்லணும்ல. என்ன விஷயம் தெரியுமா? இந்த முருங்கைக்கீரை பற்றி ஒரு வரலாற்று ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. இந்த முருங்கைக்கீரை பற்றி ஒரு வரலாற்று ஒரு பழமொழி இருக்குது. முருகை என டக்குனு வெறும் கையோட போவான்னுவாங்க. அது வந்து ஜனங்கள் போடுவாங்க. இப்போ இருக்க மக்கள்லாம், அந்த காலத்து மக்களுக்கு அது புரியும். முருகை என டக்குனு வெறும் கையோட போவான்றது என்னன்றது. இப்போ இருக்க மக்கள் அதிகம் முருங்கை மரம் வச்சா எந்த மாதிரி ஆகும் வரல பொழுது வெறுங்கையெல்லாம் ஆட்டி முடம் பொழுது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. முருங்கை மரம் நட்டால் முருங்கை மரத்தில் இருக்க முருங்கை இலை, காய், பட்டை, பிசுனு, பூ எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. காய் நம்ம சாம்பார் செஞ்சுக்கிறோம், எதாவது பொருள் பண்ணிக்கிறோம், கீரை பொருள் பண்ணிக்கிறோம், சாம்பார் பட்டை, பிசுனு, முருங்கை பூ இதெல்லாம் வந்து மருத்துவ குணம் இருக்குது. அதை அந்த முருங்கைக்கீரை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா. முருங்கை பூவனுடைய பயன் போட்டால் வந்து உங்களுக்கு முருங்கை நட்டு வெறும் கையோட போவோம்னா வெறுமையோட போகிறது இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடம்பு அந்த கோல் ஊனாமல் போக ஸ்டிக்கு வாக் ஸ்டிக்கு 80-100 வயசுனா கூட கோல் எடுத்து நடக்காம வயசான மாதிரி ஸ்டெடியாக நடக்கும். அதனால தான் வந்து முருங்கை வீட்டுக்கு ஒரு மரம் யாரோட ஹெல்ப் இல்லாமல் எப்பவுமே ஹெல்த்தியாக நடப்பாங்க. அதுதான் முருங்கை மரத்துல எல்லாமே நமக்கு நல்லது. அதுதான் முருங்கை நட்டு வெறும் கையோட போவாங்கிறது பழமொழி. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னா தெரியாது. ஐயோ முருங்கை மரம் வச்சா அதை ஒரு கூட லாபம் வராது, வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சுப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க முருங்கை மரம் வளர்க்கக்கூடாது. அது பழமொழியே ஒன்று இருக்கு. முருங்கை மரம் வந்து சீக்கிரமா காத்தடிச்சா விழுந்துருவாங்க, வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, பின்னால காட்டுல வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதானே தவிர முருங்கை மரம் வச்சா வீட்டுக்கு கெடுதல் அப்படின்றதெல்லாம் நான் நம்மள எங்க போனாலும் நான் ஒரு முருங்கை மரம் வளர்த்து அந்த வீட்டுக்கு விட்டுட்டு வருவேன். நம்மள மாதிரியே அவங்க நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற பழைய வீட்டுல வந்து நம்மளே போய் உடச்சிக்கலாம் முருங்கைக்கீரைலாம். ஏன்னா வெளியே தான் வச்சிருக்கிறோம், அதனால வந்து நம்மளும் போய் உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மரமா வளர்த்துட்டு எந்த வீட்டுக்கு போனாலும் இப்பயும் இங்கே பார்த்துருப்பீங்க செடியெலாம் வச்சிருக்கிறோம். ஆனால் வீடியோ போடல. எங்கே போனாலும் எனக்கு செடி மரம் வளர்க்கணும். அது நம்ம போனாலும் நம்ம பேரை வந்து சொல்லிகிட்டே இருக்கும் அக்கம் பக்கம். முருங்கை மரத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு சீசன் தான் அந்த கம்பளி பூச்சி வரும். அது வரும், அடுத்த நாள் பார்த்தா அது காண போய் வீட்டுக்குள்ளே வந்துடும். நல்லா போய் வீட்டுக்குள்ளெல்லாம் வராது அந்த கம்பளி பூச்சி. முருங்கை மரத்தோடு இருக்கும். திரும்பி பார்த்தா அது எப்படி போச்சுன்னே தெரியாது, ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆனால் அது வந்து நெருப்பு வச்சுட்டு ஒரு கும்பலை துணி கட்டி நெருப்பு வச்சு அதை சாவச்சுடுவாங்க. அவ்வளோதான் பண்ணுவாங்க. அதோட சரி வராது. இதுக்கு பயந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வந்துடும்ட்டு முருங்கை மரம் வளர்க்க மாட்டாங்க. முருங்கையை எல்லாரும் நடுங்க. முருங்கையில் இருக்க எல்லா பொருளையும் உபயோகப்படுத்துங்க, உடம்பு நல்லா இருக்கும். முருங்கைக்கீரையில துவையல் செய்வாரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு அதையும் நான் வீடியோ போட சொல்கிறேன். வர மரத்தில் போய் உடச்சிட்டு வந்து இலசா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா செய்வாங்க முருங்கைக்கீரையில். நான் முருங்கைக்கீரை வந்து அடை செய்வேன், அப்புறம் வந்து பகோடா மாதிரி செய்வேன், அப்புறம் பொரியல் பண்ணுவேன், கடை எழுதிடுவேன். இந்த மாதிரி நிறைய முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுவேன் நான்லாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மரமே வளர்க்குறது நான். ஒரு பேக்கிங் முடிஞ்சது. இந்த மாதிரி எத்தனை பாக்ஸ் உள்ளே போக போதோ தெரியல பேக்கிங். ஆனால் ரெண்டு தான் பிடிக்கும். எல்லாமே காய்கறி எங்கே வைக்கும் ஃப்ரிட்ஜில் இடமே இருக்காதுமா. உனக்கு நான் பெரிய ஃப்ரிட்ஜ் தான் வாங்கணும். எல்லாம் 2 நாளைக்கு இருக்கணும்ல. மா பேசாம பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டா இந்த அண்டாவோட சேர்த்து தூக்கி வச்சிடலாம்லமா. ஐஸ்கிரீம் பாக்ஸ் வைக்கிறோம் பார்த்தியா? ஐஸ்கிரீம் பாக்ஸ் வருது பார்த்தியாமா? ஐஸ்கிரீம்ல வைக்கிறாங்களா பார் ஃப்ரிட்ஜ். மாவு அரைக்கும் போதெல்லாம்
சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா தோசை இட்லி மட்டும் செஞ்சு, அம்மா இட்லி சிக்கன் குழம்பு பூ மாதிரி இருக்குது, இன்னும் 2 கொடுவாங்க. அப்படிதான் சொல்லுவோம். என்னப்பா இன்னுமா முடியல? ஈஸியான ரெசிபின்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கு. நான் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுலேயே போட்டு நம்ம இந்த வேர்க்கடலையே போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். ஆனால் எவ்வளோ தேவைப்படும் இதுக்குன்னு தெரியாது. கீரை எவ்வளோ வதங்கி வருது, அதனால தான் தனியாக உப்பு தனியாக போட்டுக்கிறது. எனக்கு வந்து இட்லி தோசை மாவு வந்து எப்பவுமே வீட்டில் வந்து ஸ்டாக் இருக்கணும். நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், பிரியா கல்யாணத்தெல்லாம் இப்போ பாருங்க, மாவு எப்பவுமே பகலெல்லாம் வெளியே போயிட்டு வருமா ஏதாவது வாங்கறதுக்கு செய்யறதுக்கு, நைட்டு வந்தவொடனே சட்னி செய்ய முடியல கூட பரவாயில்ல, மிளகாத்தூள் நெல்லெண்ணெய் ஊற்றி பூண்டு இடித்து போட்டு தோசை ஊற்றி கொடுத்தனா 2 தோசை இருந்தது 4 தோசை சாப்பிடுவாடி விடலாம். எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் மிளகாத்தூள் தோசை சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கோ, அதில் தொட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி அவசரத்துக்கு வந்து மாவு தான் நமக்கு வந்து எப்பவுமே பெஸ்ட்டு. மாவு அரைச்சி வச்சிருவோம். அது யார் ஏதாவது சொல்லட்டும், திட்டுவாங்க, ஏமா இப்படி வாங்க மாவு அரைக்க தெரியாது. ஆனால் செஞ்சு போட்ட மட்டும் திருப்தியாக சாப்பிடுவாங்க. என்னையே தான் சொல்கிறாங்க. நான் தான் டெய்லி திட்டுவேன், மாவு அரைச்சேன், இவ்வளோ மாவு எதுக்குன்னு. காலையில் கூட திட்டினேன். ஆமாம், இவ்வளோ மணி கணக்காக நின்று அவ்வளோ மாவு அரைச்சி திட்டுறது வந்து ஏன் நல்லதுக்கு தான். இவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் 4-5 மணி நேரம் நின்று நான் அரைக்கிறது தேவையா? அதுக்கு நான் பெரிய மிஷினே வாங்கிக்கலாம்ல, மாவு அரைக்கிற மிஷினு. ஃபர்ஸ்ட் கிரைண்டர் வாங்கி கொடுத்தது வந்து அப்பா வந்து ஊரில் இருக்கும் பெரிய கிரைண்டர் தான் வாங்கி கொடுத்தது. தெரியல, கல் கிரைண்டரு அது மாதிரி எதனா யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ல, கல்லில் அரைக்கிறது. இதுவும் கல்லு, இதுவும் கல்லு தான்மா, அது பெருசு இல்லை. அது வந்து சூடாகாது அவ்வளோ மாவு வந்து. அப்போ அதானே வேணும், அதானே நல்லது வேணும். அதில் அவ்வளோ பேர் கல் தூக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அதனால அதை மாற்றிட்டு டேபிள் டாப் வாங்கி கொடுத்துட்டாங்க. சின்னதாக வாங்கி பாருங்கள், உப்பு போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கோம். சிம்மில் வச்சுருக்கு. இப்போ அந்த வேர்க்கடலை பொடியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்ப்பா? ரசம் சாப்பிட்டுக்கு சூப்பராக இருக்கும், கீரை குழம்புக்கு நல்லா இருக்கும், தயிர் சாதத்துக்கு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பரவாயில்லையே, இந்த 3க்கு நல்லா இருக்கும், சாம்பாருக்கு நல்லா இருக்கும். சாம்பார் சாப்பிட்டுக்கும். நான் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? அப்படியே பிடிச்சி சாப்பிடலாம். நான் இதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட மாட்டேன். சாதம் பாதினா பாதி கீரை போட்டு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுவேன். அப்படின்னா எங்கள் அம்மா மொத்த பொரியலையும் ஒத்தாலா காலி பண்ணுவேன். அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம்னா, அதிகமாக நான் செய்யறது வந்து முட்டையும் முருங்கைக்கீரை உடச்சி ஊற்றி செய்வாங்க. அதுவும் அவ்வளோதான். இதுலேயும் முட்டை உடச்சி ஊற்றுவாங்க. அது தூள் போட்டுலாம் பண்ண மாட்டாங்க, வெங்காயம் எல்லாம் போட்டு தான் முருங்கைக்கீரை செய்யுது. அதுவும் நம்ம வீடியோவில் நிறைய போட்டுக்கிறேன் நான். போண்டாவும் கீரை வகைகளும் ஈஸி தான். ஆமாம். என்னப்பா மீதி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, கொஞ்சம் இருக்குதுல்ல. சரி, அது இதுக்கு இதில் ஓ பவுடரா, அதையும் அப்படியே வச்சு நம்ம செஞ்சுக்கலாமா? அந்த பவுடர் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி அடுத்த முறை தேவைப்படுறது வச்சுக்க, இல்லை வேறு எதுனா யூஸ் பண்ணிக்கோ. பரவாயில்லையே, இந்த பவுடர் வச்சு எந்த பொரியல்லாம் செய்யலாம்? கொத்தவரக்காய் பொரியல் செய்யலாம். கொத்தவரக்காய் பொரியல் இதை போட்டால் நல்லா இருக்கும். அவரைக்காய்க்கு போடலாம், பீட்ரூட்டுக்கு போடலாம். எல்லாத்துக்குமே ஆல் இன் ஒன் பொடி. இதுலேயே மிளகும் போட்டிருக்கோம். நம்ம இந்த வறுத்து அரைச்ச மசாலா இவ்வளோ இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய எடுத்தேன் இன்னைக்கு, கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கணும்னு. எப்போ ஸ்டாக் வச்சுக்கிறேன் உள்ள. பரவாயில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கணும், உனக்கு வேணுன்றப்போ. பரவாயில்ல. நம்ம நல்லா செஞ்சுருக்காரம்மா. முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. ஆமாம்மா, அவர் தான் அதில் எக்ஸ்பர்ட். உங்ககிட்ட போய் ரிவ்யூ கேட்குறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். ஏன் செய்யறவர் சாப்பிட மாட்டாரா? அவன் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். ஏமா நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா? சூப்பரா இருக்கு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? கொஞ்சோண்டு போடணும். உப்பு கொஞ்சம் போடுமா? சரி, நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டீங்க. பரவாயில்ல, சந்தோஷம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கா? இவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு சமையல் செஞ்சிட்டாருன்னா அது ஓயாம கேட்பாரு, நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா. நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த முறை செய்ய போறேன், இல்லை போங்கடா அப்படின்னு போயிட்டே இருக்கணும். பாத்தியாமாமோ, அதுக்கு தான் இத்தனை வாட்டி கேட்குறாருமா. உப்பு கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் உப்பு போட்டாங்க. சரிம்மா, இதோட வீடியோ முடிச்சிருவோம். அண்டாவும் காலி பண்ணிட்டீங்க. மாவு போச்சுங்க, சரியா போச்சு. அண்டா இடம் இணைக்காம எனக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்க வீட்டுல யாராவது நான்வெஜ் சாப்பிடாதுங்க இருந்தா நான்வெஜ் சாப்பிட வச்சிடுங்க. இல்ல வெஜ்ஜு சாப்பிடுறவங்களா இருந்தா நான்வெஜ்ஜையும் வெஜ்ஜு சாப்பிட வச்சு, அதாவது மாத்தி இருந்தாலும் வச்சுங்க. சாப்பிடாதவங்க சாப்பிட வச்சிடுங்க, சாப்பிட்றவங்க சாப்பிடாத வச்சிடுங்க. ஒரே மாதிரி இருந்தாதான் செய்யறதுக்கு. ஆனா நான் இந்த 30 வருஷமா படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, கடவுளுக்கு தான் தெரியும். நான் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை. சரி, எனக்கு அது போறது முடியும். நீங்க எந்த நீங்க வாங்க என் வீடியோல பாருங்க, நான்வெஜ்ஜே இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு நான் வெஜ்ஜு செஞ்சு நான் நான்வெஜ் செஞ்சு வேஸ்ட் விற்கிற வேலைக்கு நம்ம எடுத்து கீழே போட முடியுமா, என்ன வாங்க முடியுமா? அதனால செய்யறதே. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு,
2 பூண்டு இடிச்சு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதனால முடிவு பண்ணிட்டேன் நான்வெஜ் நான் செய்யறேன், உனக்கு தேவையானது ரசமா சாம்பாரும் நீங்க பண்ணிக்க இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நம்ம சாப்பிட்டா தானே இப்பயே பாதி வயசாயிடுச்சு, இனிமேல் இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு வந்து எடுத்து அதுக்குள்ள ஓடுறது பறக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடணுமா? அதனால வந்து இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நிறைய பேர் என் குரூப்ல படிச்சவங்க எல்லாம் வந்து இவங்க சமையல் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குலாம் செய்வாங்களாம். அதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல எனக்கு ஒரு சந்தோஷம். இத்தனை வருஷம் என் பொண்டாட்டிக்கு நான் தண்ணி கூட கொண்டு கொடுக்கல, உங்களை பார்த்து தான் நான் இப்போ அவங்களுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது பெருசா ஃபோன் பண்ணி சொல்றேன். சுடுதண்ணி வச்சு தரேன், இப்போ நான் அவங்களை கூட மாட ஹெல்ப் அதெல்லாம் செய்யறதெல்லாம் இல்லை, உடம்பு முடியலன்னா சாப்பாடு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு துணி துவச்சு கொடுங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடிக்கும் வந்து ஃபோன்ல சொல்லுவேன். எங்களை கூட ஹெல்ப் பண்றது வேற ஒன்றும் இல்லை, இதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எங்களை மாதிரியே நீங்களும் சந்தோஷமா ஜாலியா வீட்டுல வேலை செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. லைஃப் வந்து இருக்கிறது மனுஷனுக்கு கொஞ்சம் காலம், அது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போயிடும். பாய், டாடா. இப்போ இதை பாருங்க, அடுத்த வேலையா? இப்போ இதை பாருங்க, எங்க மலரம் என்ன பண்ணாங்க தெரியுமா? போட்டுருவாங்க சன் டிவியில் சீரியல ஓட்டு போச்சு. சன் டிவி சீரியல் உட்காந்து அந்த பாத்திரம் ஒரு 4 தாங்க இது கழுவிட்டு நாங்கள் 4 ஆகுதுங்க 40 இருக்குது. சரி, நம்மளுக்கு சீரியல் பிடிக்காது, போர் அடிக்கும். இப்போ உட்காந்துருந்தாலும் மொபைல் தான் நோண்டிட்டு இருக்கணும். சரி, இது வேலையாக முடிப்போம், நம்ம வீட்டு வேலை தானே, நம்ம பண்ணினா போச்சு. எல்லாம் கீரை பொரியல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஆமா, சொல்லிடுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்பதான் மெயின் சொல்லு, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லு, அப்பதான் அடுத்த முறை வீடியோ போடும்போது நான் என்ன பொரியல் செய்றேன், எப்படி டிஃப்ரெண்டா செய்றேன். ஆமா, இவர் கமெண்ட் படிப்பாரு, நீங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் அவருக்கு சந்தோஷம். எனக்கு கமெண்ட் பார்த்தாலே எனக்கு போதும், உடனே அடுத்த நாள் நான் துவையில் இறங்கணும், பொரியல் இறங்கணும், உங்களுக்கு விதவிதமா நான் செஞ்சு தரேன். சிம்பிளா ஜென்ஸ் அதே மாதிரி பேச்சுலர் இருந்தாலும் சரி, வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா, கஞ்சி வச்சுக்கிறது, சூப்பராக சூடாக 2 கிளாஸ் குடிச்சிட்டு போயிட்டேன் நான் பாஸ். பாய் எல்லாருக்கும் பாய்.